Welcome to National Institute Madurai. Find the value of 3 times of 3 tenth of 3 hundredth of 3 thousandths of 30. So இந்த question அப்படியே நம்ம எடுத்து எழுதுனாலே நமக்கான ஆன்சர் வந்துரும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Find the value of 3 times. 3 times வந்து 3 into ன்னு போட்டுருவோம். 3 tenth. Tenth என்ன அர்த்தம்? Fractionல சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம். 3/10. Again off கொடுத்திருக்காங்க. So multiplication symbol போட்டாச்சு. Then 300 சொல்லிருக்காங்க. So 3/100 ஆஃப்னால இன்டூ ஃபைனல் என்ன சொல்லியிருக்காங்க 3000 ஆஃப் 30 ஸோ அகெயின் ஒரு 30 இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா என்ன கேன்சல் ஆகும் 0 கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட் வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிடுங்க 3 3s are 9 ஸோ ஆன்சர் பாருங்கள் எல்லாமே எனக்கு ஒரே நம்பரில் தான் இருக்குது ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக எழுதுனா போதும் ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம வரக்கூடிய ஆன்சர் 243 தான் இருக்கும் ஸோ கீழே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பாருங்கள் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள் 3 4 5 ஸோ ஆல்ரெடி 3 டிஜிட் இருக்குது ஸோ 2 டிஜிட் நம்ம சேர்த்துக்கணும் ஸோ நம்ம இந்த ஆன்சர் நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் த எல்சிஎம் ஆஃப் 2 prime numbers x and yங்கிறது ஒரு prime நம்பர்னு சொல்லிட்டாங்க ஸோ the எல்சிஎம் என்னன்னு சொல்லியிருக்காங்க 319 சொல்லிட்டாங்க find the value of 2x minus 5y ஸோ எல்சிஎம்னால என்ன கண்டுபிடிப்போம் என்ன பண்ணுவோம் இருக்கிற என்னென்னலாம் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வரோமோ எல்லாத்துலேயுமே வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்போம் பட் நம்மளுக்கான க்ளூவோட என்ன சொல்லியிருக்காங்க ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ 2 நம்பர்ஸ் இருக்குது டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் டெஃபினட்டாக என்ன வரணும் 319 வந்து வரணும் ஸோ அது என்ன நம்பராக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா 319 இது என்ன டேபிள் நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம் 11 டேபிளில் ஃபஸ்ட் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா 11 2s are 22 பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கிட்ட ஒரு 8 அங்கே ஒரு 9 ஸோ 8 + 1 9 ஸோ இங்கே 9 வரும் 11 9s are 99 ஸோ 29ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தான் ஸோ 29 டேரக்டாக நம்ம போட்டலாம் ஸோ 29 × 11 தான் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு 319 தெரிஞ்சிருச்சு நமக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய் ஸோ 11 and 29 இருக்குது ஸோ இதில் எது எக்ஸாக இருக்கணும் எது ஒய்யாக இருக்குன்னு நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதுக்கான க்ளூவர்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டெஃபினட்டாக நம்ம எக்ஸ் என்ன தான் எடுத்தாகணும் 29 ஒய் என்ன தான் எடுத்தாகணும் 11 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 2x minus 5y என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ 2xனா என்ன வரும் 29 × 2னா 58 minus 11 × 5 55 ஸோ இது மைனஸ் பண்ணால் என்ன வரும் 3 ஸோ பேலன்ஸ் இஸ் 3 ஸோ நமக்கான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் From certain number of apples, a man sells 1/3 of apples to first customer. He sells 1/2 of remaining apples to second customers and 1/3 of the remaining apples plus 5 to third customer. He then find himself with 3 apples. How many apples did the man him initially? ஸோ செட் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஒருத்தன் வச்சுருக்கான் வச்சுட்டு அவன் எப்படி பிரிக்கிறான்னா 3 பேர்ட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் ஸோ என்ன ஃப்ராக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேருந்து அப்ரோச் பண்ணோம்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் எக்ஸ் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப லென்த்தியாக போகும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ இங்கே 3 இருக்குது இங்கே 2 இருக்குது கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய ஆன்சர் 3 டேபிளையும் 2 டேபிளையும் டிவிசிபிள் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படி தானே ஏன்னா இங்கே எடுத்துருக்க என்ன நம்பர் எடுத்தாலும் கேன்சல் ஏன்னா பாயிண்ட்ல இல்லை ஸோ கண்டிப்பாக 3 டேபிள் அண்ட் 2 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடிய நம்பராக தான் இருக்கணும் ஸோ அப்படி பார்த்தோன்னா எது வந்து நம்மளுக்கு வராது ஸோ 24 வரும் எல்லாமே வந்து 3 டேபிள் அண்ட் 2 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணுற நம்பராக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன க்ளூவோட நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் இங்கே 24 இருக்குது ஸோ 1/3 ஆஃப் 24னா என்ன வரும் 8 ஆப்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ 8 ஆப்பிள்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான் பேலன்ஸ் என்ன இருக்கும் ஸோ 24 - 8னா பேலன்ஸ் 16 இருக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஹாஃப் இதில் ஹாஃப்னா என்ன வரும் 8 வரும் ஸோ இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 8 இருக்கும் ஸோ இதில் 1/3 பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வராது பாயிண்டில் தான் வரும் ஸோ கண்டிப்பாக 24 வந்து நம்மளோட ஆப்ஷனில் இருக்காது நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் 30 எடுக்கலாமா 30ல் 1/3னா ஃபஸ்ட் 1/3னா என்ன வரும் 10 வரும் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க 10னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் 20 இருக்கும் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஹாஃப் சொல்லியிருக்காங்க ஸோ ஹாஃப்னா என்ன வரும் 10 ஸோ இதில் ரிமைனிங் அடுத்து என்ன இருக்கும் 10 இருக்கும்
ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுலேயும் 1/3 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1/3 பண்ண முடியுமா, பாயிண்ட்டில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏயும் இல்லை, ஆப்ஷன் பியும் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, 36. ஸோ 1/3 ஆஃப் 36 என்ன வரும், 12. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 36 minus 12. ஸோ ரிமைனிங் வந்து 24 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, half of the remaining apples. ஸோ ரிமைனிங் ஆப்பிள்ஸில் half. ஸோ 24ல் half என்ன வரும், 12. ஸோ இதில் ரிமைனிங் அடுத்து என்ன இருக்கும், 12 + 12 தான் இந்த 24. ஸோ அப்படின்னா ரிமைனிங் 12 தான் இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 ஆஃப் தி ரிமைனிங் ஆப்பிள். ஸோ ரிமைனிங் ஆப்பிளில் 1/3 என்ன வரும், 4 வரும். ரிமைனிங் ஆப்பிள் ப்ளஸ் 5 டு த தேர்ட் கஸ்டமர். அதோட இந்த 4ஓட இன்னொரு எவ்வளோ ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறான்னா 5 ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறான். ஸோ இதில் என்ன வந்துடும், டோட்டலாக 9. அவன்கிட்ட பேலன்ஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும், 3 ஆப்பிள்ஸ் இருக்கணும். ஸோ ரிமைனிங் 12 ஆப்பிள், அதில் 1/3 தான் கொடுத்துட்டான். அது போக அடிஷ்னலாக 5 ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ 9 ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதில் ரிமைனிங் என்ன இருக்கணும், 3 ஆப்பிள்ஸ் இருக்கணும். ஸோ அவன் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் வித் 3 ஆப்பிள்ஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னவாக தான் இருக்கும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்க, the ratio of income of A and B is 5:4 and the ratio of the respective expenditure is 3:2. ஸோ இன்கம் ஏக்கும் பிக்குள்ள இன்கம் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:4 சொல்லிட்டாங்க. அதே ஏ அண்ட் பியோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதுக்கான ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க 3:2 சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இஃப் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் ஈச் சேவ்ட். ஸோ 1 இயரோட எண்டில் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1600. இதில் ஹைலைட் பண்ண வேண்டியது என்னன்னா ஈச் ஒவ்வொருத்தரும் 1600 சேவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்கம் ஆஃப் ஏ ஃபைனல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏயோட இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி சேவ் பண்ணியிருப்பாங்க, ஓவரால் எவ்வளோ இன்கம் வருதோ அதுலேருந்து செலவு பண்ணுறது போக தான் என்னவாக இருக்கும், சேவிங்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ரேஷியோ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிடலாமா, ஏக்கானது. ஸோ ஈச் பர்சன் ஏயா இருந்தாலும் பியா இருந்தாலும் சரி தான். ஸோ ஏ பி, ஏயோட இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தோன்னா ஏக்கு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 5, பிக்கு வந்து 4. எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோன்னா ஏக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3, பிக்கு வந்து 2. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரெண்டுமே என்னது 2 தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அவன் சேவ் பண்ணதுக்குள்ள ரேஷியோவாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ, ஏன்னா ரெண்டு பேருமே என்னது ஈச் சேவ் 1000, ரெண்டு பேருமே வந்து சேம் அமௌண்ட் தான் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷியோவும் கண்டிப்பாக என்னது டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். நமக்கான இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏயோட இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் 2 தான் 1600. இது சேவிங்ஸ்க்கான அமௌண்ட், இது சேவிங்ஸ்க்கான ரேஷியோ. இது ரேஷியோ, இது வந்து அமௌண்ட்டு. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 தான், இந்த டிஃப்ரென்ஸ் 2 தான் 1600னா இன்கம் ஆஃப் ஏயோட இன்கம் எவ்வளோன்னு வச்சுருந்தாங்க ரேஷியோவில் 5. ஸோ 5 என்னன்னு பார்த்தா ஆன்சர். ஸோ என்ன வரும் 800. ஸோ 8 × 5 என்ன வரும் 40. ஸோ 4000. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if the radius of a circle is reduced by 15%, find its area is reduced by. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ இதான் இது ரேடியஸ். ரேடியஸ் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 15% ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ரேடியஸ் ரெடியூஸ் ஆனிச்சுன்னா, ஸோ ரேடியஸ் ரெடியூஸ் ஆனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக எதுவும் ரெடியூஸ் ஆகும், அந்த சர்க்கிளோட இதானது ஏரியா, அந்த ஏரியாவும் டெஃபினட்டாக ரெடியூஸ் ஆகும். அப்படி தானே? ஸோ அதாங்க கொஸ்டின் கொடுத்துருவோம். நமக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ எதுவுமே கொடுக்கல, இந்த மாதிரி பர்சன்டேஜில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன தான் எடுப்போம், 100% எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே 2D தான், சர்க்கிள்ங்கிறது என்னது 2D. ஸோ 2Dனா நம்ம எத்தனை டைம்ஸ் பண்ணணும், 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு 15%. ஸோ 100 - 15 என்ன வரும் 85. ஸோ 85/100 × 85/100. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 85 × 85 என்ன வரும் 5 5s 25. அகெயின் இங்கே என்ன வரும் 9 8s 8 + 1 என்னது 9, 9 8s 72. 7225/100. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 72.25. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைனலாக அதோட ஏரியா கேட்கல, ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் உள்ள ஏரியா கேட்கல, எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக என்ன எவ்வளோ இருந்தது 100 மைனஸ் நமக்கு இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு 72.25. ஸோ இதை கேன்சல் மைனஸ் பண்ணால் என்ன வரும்
ஸோ இங்கே 9 9 9 இங்கே 10 ஸோ 5 7 இங்கேயும் 7 இங்கே என்னது 7 minus 9 2 ஸோ 27.75 நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது